உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவின் 14 நாள் விழாவை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரக்கூடிய மகா கும்பமேளா மிகப்பெரிய மத ஒன்று கூடலாக நடைபெற்று வருகிறது. இன்றைய நாளோடு இந்த கும்பமேளா தொடங்கி கிட்டத்தட்ட 14வது நாளை எட்டி இருக்கிறது. இந்த 14 நாட்களில், அதாவது லோஹரி என்று சொல்லப்படக்கூடிய போகி பண்டிகை என்று கடந்த 13ஆம் தேதி பிரயாக்ராஜில் இந்த மகா கும்பமேளா துவங்கியது. இன்றோடு 14வது நாளை எட்டி இருக்கக்கூடிய நிலையில் இந்த 14 நாட்களில் இதுவரை 10,20 லட்சம் பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி இருக்கின்றனர். கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 நதிகளும் ஒன்று கூடிய இந்த திரிவேணி சங்கமத்தில் 10,21 லட்சம் பேர் புனித நீரா. நீங்க கத்துக்கிட்ட கலை என்னைக்குமே உங்களை கைவிடாது. டான்ஸ் ஸ்டுடியோ ஆரம்பிச்சு மாசம் ₹1,00,000 மேல சம்பாதிக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இருப்பதாக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு நாளைக்கு சராசரியாக 1 கோடி பேரும், அதன் பிறகு கடந்த சில நாட்களாக சராசரியாக 60 முதல் 70 லட்சம் பேரும் இந்த திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி இருக்கிறார்கள். நாளை மறுநாள் தை அமாவாசை நடைபெற இருக்கிறது. அதாவது இங்க மௌனி அமாவாசை என்று ஹிந்தியிலே சொல்வார்கள். அன்றைய தினம் இன்னும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மொத்தம் 44 நாட்கள் இந்த மகா கும்பமேளா நடைபெறுகிறது. அடுத்த மாதம் February 26, அதாவது மகா சிவராத்திரியோடு இந்த மகா கும்பமேளா நிறைவு பெறுகின்றது. ஒட்டுமொத்தமாக இந்த மகா கும்பமேளா நடைபெறக்கூடிய 44 நாட்களில் சுமார் 40 கோடி பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது இந்த ட்ரோன் காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். ஏராளமான மக்கள் இன்றைய தினம் பங்கேற்று புனித நீராடி இருக்கக்கூடிய அந்த கழுகு பார்வை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சற்று முன்னதாக கூட சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் தனது கட்சியினருடன் சென்று கும்பமேளாவில் கலந்து கொண்டு அங்கு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்தியா மட்டுமின்றி பல்வேறு வெளிநாடுகளை சார்ந்த பக்தர்கள், அதே போல ஆன்மீக பெரியவர்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டு மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு புனித நீராடி வருகின்றனர்.